என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய படிப்போ, பதவியோ, அந்தஸ்தோ, பட்டங்களோ, பெயருக்கு முன்பாக பெயருக்கு பின்பாக போடப்படுகிற எதை குறித்தும் மேன்மை பாராட்டவே கூடாது. கிறிஸ்து ஒருவரை மட்டுமே உயர்த்த வேண்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் படிப்பிலே உயர்ந்தவன், அந்தஸ்திலே உயர்ந்தவன், திறமை, இப்படி எல்லா விதத்திலும் உயர்ந்த நிலைமையில் இருக்கிற பவுல் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்று பாருங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதம் வந்தவுடனே, ஒரு சின்ன மேன்மை கடுத்த உயர்வு கடுத்த ஒரு காரியம் வாழ்க்கையில வந்தவுடனே நான் பெரியவன் ஆயிட்டேன், இப்படியெல்லாம் தங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அடையாளமாக வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இங்கு பரிசுத்தவான்களிலும் சிறியவனாகிய நான். என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய படிப்போ, பதவியோ, அந்தஸ்தோ, பட்டங்களோ, பெயருக்கு முன்பாக பெயருக்கு பின்பாக போடப்படுகிற எதை குறித்தும் மேன்மை பாராட்டவே கூடாது. கிறிஸ்து ஒருவரை மட்டுமே உயர்த்த வேண்டும். இயேசு ஒருவரை மட்டுமே உயர்த்த வேண்டும். அவர் கொடுக்கிற உயர்வு போதும் என்று வாழ வேண்டும். ஆகவே நம்மை தரை மட்டும் தாழ்த்துவோம், அவரால் உயர்த்தப்படுவோம். God bless you.